ஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். இந்த ஜீசஸ் ஐ கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே ஒரு சமாதானத்தை குறித்து பார்க்க போகிறோம். சமாதானம் அப்படி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மனக்கவலையில், துக்கத்தில், தன் கூட வீட்டில் இருக்கிறவங்க நிமித்தம் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன் சமாதானம் கெடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷனுக்கு நினைப்புக்கு அவங்க அவங்க நினைப்புக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி மனைவி இல்லை, மனைவி நினைக்கிறது மாதிரி புருஷன் இல்லை, பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி பிள்ளைகள் இல்லை. இப்படி ஏகப்பட்ட குற்றங்கள் வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுது இருக்குது. இதற்கு ஒரு ஆளை நியமித்து அவங்கள வச்சு பேசுகிறதுக்கும் இந்த உலகத்தில் ஒரு ஆளும் இல்லை. ஏன்னு கேட்டால், வேதம் சொல்லுகிறது, சகோதரனுடைய சகோதரனை சண்டையை தீர்க்க ஒரு நாளையும் கூடாதான் பாருங்கள் பிரியமானவர்களே. அப்படியாக இருக்கிறது. அப்போ நம்ம எங்கே ஓட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை கொடுக்குற கர்த்தரிடத்திலே போக வேண்டும். ஏசாயா 48 தான் நம்ம வாசிக்கிறோம் இந்த வசனம். நீங்கள் கவனித்து கேளுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேக புறஜாதிகளுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் என் சமீபத்தில் நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்போதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே. அப்போது உன்னை நடத்துகிற உன் தேவனாகி கர்த்தர் நானே, இதுதான் பாயிண்ட். நம்ம பிரயோஜனமாக இருக்கிறதை நம்ம செயல்பட வேண்டும் என்றால் அவரோட கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். பின்பு பிரயோஜனமானதை நம்ம செய்து சம்பாதிக்கவோ இல்லை வாழ்க்கை நடத்தவோ அல்லது ஒரு ஊழியம் செய்யவோ அவரிடத்திலே நாம் போக வேண்டும். நம்ம நிறைய நேரம் ஃபோனை போட்டு ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசுகிறோம், கூட பிறந்தவங்கக்கிட்ட பேசுகிறோம். 4-10 வார்த்தையில் ஒரு வார்த்தை என்ன பண்ணணும்னா, அவங்க அந்த ஒரு வார்த்தை கொண்டு போய் எங்கன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, சொல்லிவிடுவார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இவர் யாரை குறித்து என்ன பண்ண மாட்டார், யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டார். அவரிடத்துல போகும்பொழுதே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாராம். உனக்கு பிரயோஜனமாக இருக்கிற உனக்கு போதித்து, மகனே மகளே, பாருங்கள், ஒரு ஊழியத்துக்கு நான் படைப்பில் கூப்பிட்டுருந்தேன் ஒரு சகோதரி. ஆண்டி நீங்கள் வாங்க, நம்ம இந்த மாதிரி கிராம ஊழியம் பண்ணலாம், நிறைய பேர் இருக்காங்க ஆண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே நான் அந்த இடம் போனோம், ஆசையாக இருக்குப்பா, கிராமம்னு சொல்கிறா. ஆண்டவரே நாங்கள் நல்ல ஊழியம் செய்யணும், நாங்கள் ஜெபிக்கும்போது அநேக பேருக்கு என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு உங்கள் சித்தத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சாமின்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். பாருங்கள், வெடிகாலையில் ஒரு கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் முதல் சுவர் ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது. 2 பக்கமும் ஒரு ஆள் போகிற வழி, இந்த பக்கமும் முதல் சுவர் என்ன பண்ணுது, ஆழ பிளாக்கில் கட்டியிருக்கு. நான் போயிட்டே இருக்கேன், பாதி வழியில் அடைப்பட்டிருக்குது. அந்த பாதி வழியில் ஆழ பிளாக் கல் என்ன பண்ணிது, நான் வழியில் போட்டு ஆள் உயரத்துக்கு போட்டு வச்சுருக்கு, போக முடியாது, அப்படி இருக்குது. பார்த்தேன். அப்புறமா ஐயோ, இது நம்ம இதுக்காக தானே ஜபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், அந்த சகோதரிக்கு ஃபோனை போட்டு, ஏம்மா நான் வரலை, நான் இதுக்காக ஜெபிச்சுட்டு நான் படுத்துட்டேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு இப்படி கனவுல வெளிப்படுத்தினார், நான் வரலம்மா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்கள், ஒரு ஊழியத்துக்கு அவரோட ஊழியந்தான் செஞ்சே அவனும் சொன்னவர் தான், ஆனாலும் அங்கே போகக்கூடாதபடி அவர் என்ன பண்ணுற, தடை பண்ணி போடுகிறார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதிப்பார். அப்போது நமக்கு சமாதானம் கிடைக்கும். அதை நான் மீறி போனேன்னா என்ன கிடைக்குன்னா, அடி கிடைக்கும். ஒரு நாள் அடி வாங்கி விழுந்து போகிறதுக்காக ஊழியம் அல்ல, விடாமல் செய்கிறது தான் ஊழியம். பிரியமானவர்களே, அவர் நடத்துதலோடு நம்ம போவோமானால் நமக்கு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்குறாராம் பாருங்கள்.
என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். அப்போது கட்டளை என்ன பண்ணணுமா, நம்ம கவனிக்க வேண்டுமா? அப்போ கவனிக்கும்பொழுது அப்போது நலமாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்க 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 சரியில்லாதது சரியாக இருக்கிறது நமக்கு நம்ம பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிக்கும்படியான ஒரு ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, நடத்துதலை நமக்குள்ளே நடத்தி கொண்டே இருப்பார். அப்பொழுது உன் சமாதான நதியைப் போலவும். நதி பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அவரை கேட்டு 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 செய்வீர்கள், ஆனால் கட்டளின்படியே நடப்பீர்களானால் அந்த நதி எப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறதோ அதே போல் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் அப்படின்னா, பிரியமானவர்களே, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அந்த அலைகள் அடிக்கிறத 1 மணி நேரம் ஸ்டாப் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் பேப்பர்லேயோ இல்லை நியூஸ்லேயோ நான் என்ன பண்ணலை, கேட்கல. அப்போ பாருங்கள், நம்ம கட்டளின்படி நடக்கும் பொழுது, பிரமாணத்தின்படி நம்ம வாழும்போது, அவர் சொல்படி நம்ம இருக்கும் பொழுது, அப்போது நீதியாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணுவோம்னா வாழ்வோம். அப்போ கல்லடிகள், வார்த்தைகள் அடிகள், நம்மளை பார்க்குற பார்வைகள்லாம் இருக்கும். நீதியாக நம்ம இருக்கும்போது கூட நம்மளுக்கு அடி விழும், அடி விழாமலாம் இருக்காது. அப்போ பாரு, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். அது எப்படி விடாமல் ஒரு அலைகளாக இருக்கிறதோ அதே போல் உன் நீதி அலைகளைப் போல இருக்குமா பிரியமானவர்களே. அப்போ என்ன ஆகுமா, அப்பொழுது உன் சந்ததி நீ எப்படி இருக்கணுமா, கட்டளை கவனிக்க வேண்டும். அப்போது சமாதானம் வரும். அப்பொழுது நலமானதை உனக்கு அவர் போதிப்பார். அது மாத்திரம் இல்லை, பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதிப்பார். அது மாத்திரம் இல்லை, உன் சமாதானம் எப்படி இருக்குமா, நதியை போல் இருக்குமா, உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்குமா பிரியமானவர்களே. அப்போது இதெல்லாம் ரெண்டுமே நிற்காத ஓடிக்கிட்டே நடந்து கொண்டே இருக்கிற ஒரு காரியம். அப்போ நீதியும் நீதி இருக்கும்பொழுது சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் பிரியமானவர்களே. பாருங்கள், அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்பப்பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அச்சு போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்குமா. பிரியமானவர்களே, இந்நாளிலே நம்ம நீதியாகவும் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் நம்ம இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பிள்ளைகளை, நம்ம சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக செய்கிறாராம். அதுக்கு தான் 1000 தலைமுறை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த அணுக்கள் எப்படி இருக்குமா, அதன் உன் கர்ப்பப்பிறப்பு அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்ம விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்குமாம், ஆசீர்வாதமாக இருக்குமாம். அது என்றைக்கும் அச்சு போகாமல் இருக்குமா. அது மாத்திரமில்லை, அதன் பெயர் அழிக்கப்படாமல் இருக்குமா பிரியமானவர்களே. அப்படியாக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது முதலாவது என்ன தெரியுங்களா, குடும்பம். நம் புருஷன், பிள்ளைகள், கணவன் மனைவி அன்பு, தாய் பிள்ளைகளோட அன்பு, அதெல்லாம் ஒரு பெரிய சமாதானம். நம்ம நிறைய நேரம் இருக்கிறத விட்டு இல்லாததை தான் யோசி இருக்கோம். பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்துக்கும் மற்ற இடங்களையும் நம்ம கவனித்து பார்ப்போமானால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்மளை வைத்திருக்கிறார், எவ்வளோ நன்மைகளை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு விஷயம் நடக்கலைன்னா அதையே பிடிச்சி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கவலைப்பட்டு சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அவரோட கட்டளையின்படி நம்ம வாழும் பொழுது அவர் நம்மளை எப்படி வச்சுருக்கிறாராம் பாருங்கள். இப்படி வச்சிருக்கிறாராம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளை மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும். அங்கே என்ன பார்த்தோம், சமுத்திரத்தின் அலைகளும்
நதியை பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம்? ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். பிரியமானவர்களே, உன் தாய் செய்வா, உன் அப்பா செய்வார், உன் புருஷன் செய்வார், உன் மனைவி செய்வாருன்னு சொல்லவில்லை. மாறாக உன் தாய், உன் தகப்பன், உன் தாய் உன்னை எப்படி செய்வாளோ, உனக்கு செய்வாளோ, அதே போலவே நான் செய்வேன்னு சொல்லுகிறேன். யாருக்கு கிடைக்கும்? இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அங்கே நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோன்னா, உன்னோட கர்ப்ப பிறப்பு அணுக்களத்தனையாக பெருகும். அப்போது ஒரு நதியைப் போலவும் ஜாதிகள் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். ஆற்று வெள்ளம் பார்த்தீங்கன்னா, கரை வந்து ஒரு இங்கேருந்து நம்ம அந்த கரையை பார்த்தோம்னா அவ்வளோ அகலமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, அவர் புரண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு தரவல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறார், என் கட்டளை கவனித்தாயா நான் நலமாக இருக்குமே. கவனிப்பீங்களா? நாம் கவனிக்கிறோமா? சிந்தித்து செயல்படுங்க. அவரிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். எப்படியாப்பட்ட ஒரு சமாதானம் பாருங்கள். இது உன் மனைவி செய்வா, உன் புருஷன் செய்வான், உன் அம்மா செய்வா, நானே செய்வேன். ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல் நான் உங்களை தேய்ச்சுவேன், நீங்கள் எஸ்ஸிலுமே தேய்ச்சப்படுவீர்கள். இது முக்கியம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் தேய்ச்சுவேன், நான் உங்களை தேய்ச்சுவேன். நான் தேற்றுவன் கூட நான் உங்களை தேய்ச்சுவேன், நீங்கள் எருசலேமிலே தேய்ச்சப்படுவீர்கள். நம்ம எருசலேம் என்றால் அங்கே ஒரு சமாதானம் உண்டு, அங்கே காக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டு. அங்கே அவர்கள் ரொம்ப அறிவாளிகள். அங்கே அவர்கள் வந்து அந்த அந்த எல்லை பாதுகாக்க, அந்த இடத்த பாதுகாக்க, மனிதர்களை பாதுகாக்க அவங்க ஞானத்தில் அவங்க வந்து செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் அந்த பூமிக்கும் வானத்துக்கும் ஒரு எல்லை பாதுகாப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம வீடு குடிசை வீடோ, அது மற்ற வீடோ, இல்லை வந்து சின்ன ஓட்டு வீடோ, எந்த வீடோ, ஆனால் நம்ம வீட்டுக்கு நேராக அவர் கட்டளின்படி வாழும்போது கீழே இருக்கிற வீட்டிலேருந்து நேராக பரலோகம் வரைக்கும் ஒரு பாதுகாப்பை தருகிறார். அப்போ நமக்கு சமாதானத்தை எப்படி இருக்குமா? நதியை போல், ஆற்று வெள்ளத்தை போல, சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்குமா? ஒரு தாய் குழந்தை அழுதுனா பால் கொடுத்ததும் ஸ்டாப் ஆகிடும். ஒரு குழந்தை கேட்டது கத்துது, பயங்கரமாக கத்துது, ஏதோ ஒன்று கொடுத்ததும் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் அதுக்கு சமாதானம் கிடைக்குமா பார்த்தா திருப்பி என்ன பண்ண அழுது கொண்டு. ஆனால் இந்த சமாதானம் தேய்ச்சப்படுகிற சமாதானம். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து, உங்கள் எலும்புகள்லாம் பசும்புள்ளை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனிடத்தில் அவருடைய கரமும், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பிரியமானவர்களே, நாம் அதை எப்படி நீங்கள் அதை காணும்போது நீங்கள் இருதயம் மகிழ்ந்து, உங்கள் எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காகி செழிக்கும். முதல்ல எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பாருங்கள். எல்லா அவங்களில் ஒரு அவையும் வலிச்சுட்டு ஜிவுன்னு நான் டைலர் இருந்ததுனால எனக்கு ரொம்ப வலிக்கும். எலும்பெல்லாம் ஒரு சைட் ஃபுல்லாக வலிக்கும். எல்லாம் தேஞ்சு போய் கிடக்குறேன். நான் வந்து எப்படி சொல்கிறது, உள்ள குப்பையே கிடக்குது. உடம்பு நான் அறந்து போன கம்பத்தில் அறந்து போன ஒயர் மாதிரி கிடக்கேன். ஆனாலும் அப்பா என்னை செய்ய வைக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார். பிள்ளை போல் பயங்கர செழிப்பாக இருக்கும் பொழுது நம்ம அநேக ஒரு எப்படி சொல்கிற ஒரு பலசாலியாக காணப்படும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். பிரியமானவர்களே, அவருடைய சத்துரு யார்? நமக்கு யாரெல்லாம் சத்ருவாக இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் அவருக்கு சத்ருவாக இருக்கிறார்கள். இந்த புகழ்ச்சி உங்கள் எலும்புகள் எல்லாம் எப்படி இருக்குமா? பசும்பிள்ளை போல இருக்குமா? நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து,
அவரை காணும் பொழுது, அவரை யாரென்று அறிந்த பொழுது, அவர் உங்களுக்கு நீங்கள் கேட்ட உடனே பதில் பேசும் பொழுது, அவர் நீங்கள் கேட்டதை செய்யும் பொழுது, நீங்கள் எப்படி இருக்கும்போ உங்கள் இருதயம் எப்படி இருக்குமா? உங்கள் இருதயம் மகிழும். நீங்கள் அதை காணும்போது, எதை? சீயோனை காணும் பொழுது. பிரியமானவர்களே, கவனித்து செயல்படுங்கள். கர்த்தர் வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. இந்த உலகம் ஒரு நாள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. அவர் சமாதான கர்த்தர். உங்களை தாளாட்டுவார், உங்களை பாராட்டுவார். உங்களுக்கு எப்படி நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவீர்களாம். அப்படி ஒரு ஆறுதலான ஒரு கடவுளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக இந்த வசனத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் அதை கேட்டு நீங்கள் வாழ்வீர்களான உங்கள் சமாதான நதியை போல, நீதி சமத்துவத்தின் அலைகளைப் போல இருக்கும். பிரியமானவர்களே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.